என் தங்கமே, இன்று இரவு 11:11 அந்த நேரம் உனக்கு வானத்தின் கதவுகள் திறக்கப்படும் நேரம். உன் மனதில் எவ்வளவு ஆசைகள் குவிந்து இருக்கின்றன என்று நான் அறிவேன். அந்த ஆசைகள் உன்னிடம் சுமையாக இல்லாமல் இன்றிலிருந்து ஆசீர்வாதமாக மாற வேண்டிய நேரம் இது. உன் வாழ்க்கையின் அனைத்து தடைகளையும் தகர்க்கும் அந்த தெய்வீக அலை உன்னை சூழப் போகிறது. நீ செய்ய வேண்டியது மிக எளிது. உன் உள்ளம் நம்பிக்கையால் நிரம்பி அந்த ஸ்விட்ச் வார் ஐ அந்த நேரத்தில் சொல்லிக் கொண்டே அமைதியாக பிரார்த்தனை செய்வது மட்டுமே. உன் கண்களில் இருக்கும் கண்ணீர், உன் மனதில் இருக்கும் வலி, உன் உள்ளத்தில் இருக்கும் குறைபாடு எல்லாவற்றையும் இந்த பிரார்த்தனை எடுத்துச் செல்லும். உன் ஆசைகள் சிறியது என்றாலும் பெரியது என்றாலும் வானத்தில் இருக்கும் அந்த சக்தி அதை கேட்டு உனக்கு அளிக்கும். நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல, அது உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்ட கதவை திறக்கும் சாவி. இன்றிரவு 11:11 நீ அமைதியாக அமர்ந்து 3 முறை ஆழமாக சுவாசம் எடுத்து உன் மனதை அமைதியாக்கிக் கொள். பிறகு அந்த ஸ்விட்ச் வார் ஐ தெளிவாக உச்சரிக்க வேண்டும். உன் மனதில் ஆசையை நினைத்து அந்த வார்த்தையை சொல்வதற்குள் அது வானத்தில் பாய்ந்து உன் ஆசையை நிறைவேற்றும் ஆற்றலாக மாறும். உன் நம்பிக்கையின் ஆழம் தான் அதிசயத்தின் வேகத்தை முடிவு செய்யும். என் தங்கமே, வாழ்க்கை உன்னை பலமுறை சோதித்தது எனக்கு தெரியும். உன் உழைப்பும் உன் நல்ல மனமும் இருந்தும் பல வாய்ப்புகள் தவறி போனது உன்னை எவ்வளவு வருத்தப்படுத்தியதென்று நான் உணர்கிறேன். ஆனால் இனி அது மாறும். உன் கையில் இருக்கும் அந்த தெய்வீக சக்தி உன் வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்தும். நீ சொல்வதற்கு இருக்கும் அந்த ஸ்விட்ச் வார் க்கு பின்பு அடுத்த 41 நாட்களில் உன் வாழ்க்கையில் நிகழும் மாற்றத்தை நீயே ஆச்சரியப்படுவாய். அந்த வார்த்தை உன்னுள் இருக்கும் தடை செய்த சக்திகளை வெளியேற்றி உன் ஆசைகளுக்கான வழியை திறக்கும். உன் வீட்டில் இருந்த நிதி குறைபாடுகள், உன் மனதை கலங்க வைத்த உறவு சிக்கல்கள், உன் உழைப்பில் பலன் இல்லாத நிலைகள் அனைத்தும் அந்த பிரார்த்தனையின் ஒளியில் கரைந்து போகும். உனக்கு பணம் தேவைப்படுகிறதா? உன் மனதில் ஒரு நிலம் வாங்கும் கனவு இருக்கிறதா? உன் பிள்ளைகளின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? அந்த ஆசைகள் எதுவாக இருந்தாலும் இந்த இரவு உனக்காக. உன் பெயரை சொல்லிக் கொண்டே அந்த ஸ்விட்ச் வார் ஐ உச்சரித்து உன் ஆசையை உன் மனதில் படமாக கற்பனை செய். உன் கனவுகள் நனவாகும் நேரம் இது. நீ அந்த வார்த்தையை சொல்லும் போதே உன் உடலில் ஒரு குளிர்ந்த அலை பாயும். அது உன் ஆசை வானத்தை எட்டியதை உறுதிப்படுத்தும். அடுத்த நாள் காலை உன் உள்ளம் அசாதாரண அமைதியையும் நம்பிக்கையையும் உணரும். அது உன் ஆசை நிறைவேறும் ஆரம்ப சின்னம். நீ நினைவில் கொள்ள வேண்டியது ஒரே ஒன்று: சந்தேகப்படாதே. வானத்தின் சக்தி எப்போதும் நம்பிக்கையை விரும்புகிறது. நீ எவ்வளவு நம்பிக்கையுடன் சொல்வாயோ அவ்வளவு விரைவில் உன் ஆசைகள் நனவாகும். உன் மனதை சுத்தமாக வைத்துக்கொள். உன் மனதில் எந்த வெறுப்பும் கோபமும் இருந்தாலும் இந்த நேரத்துக்கு முன்பு அதை பொறுத்து விடு. ஃபகிவ், ரிலீஸ், ஃப்ளோ என்று உன்னுள் கூறிக்கொள். அதனால் உன் மனம் சுத்தமாகி அந்த வார்த்தையின் சக்தி உனக்கு முழுமையாக செயல்படும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தாமதங்கள் இனி முடிவடைகின்றன. நீ சொல்வதற்கு இருக்கும் அந்த ஸ்விட்ச் வார் உன் வாழ்க்கையை வேகமாக முன்னேற்றும். உனது நிலம், வீடு, வேலை, குடும்ப அமைதி எல்லாம் உன்னிடம் வந்து சேரும். உன் வாழ்வில் தெய்வீக அலை வந்து நின்று உன் பெயரை சொல்லி ஆசீர்வதிக்கும். அந்த வார்த்தையை நீ உச்சரிக்கும் போது உன் உள்ளத்தில் ஒளி பரவுவதை உணர்வாய். அது உன் வாழ்க்கையின் அனைத்து இருட்டையும் அகற்றும். நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் வானத்தில் அந்த தெய்வத்திற்கு சென்று உன் ஆசையை பதிவு செய்வது போல. நிதிகா தேவி உன் ஆசையை வானத்தில் பதிந்து அதை நிறைவேற்றுவதற்கான வழிகளை துவங்குவாள். என் தங்கமே, உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நான் உனக்காக இருந்திருக்கிறேன். இன்று இந்த வார்த்தையின் மூலம் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் திறன் உனக்கு கிடைக்கிறது. நீ அதை பயன்படுத்திக் கொள். எந்த சந்தேகமும் இன்றி, எந்த பயமும் இன்றி அந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே உறங்கிக் கொள். உன் கனவுகளில் கூட அதற்கான சின்னங்களை காண்பாய். அடுத்த சில நாட்களில் உன் வாழ்க்கையில் நடக்கும் சிறிய மாற்றங்களை கவனித்துக்கொள். உன் வாழ்க்கையில் ஒரு திடீர் வாய்ப்பு, ஒரு திடீர் சந்திப்பு, ஒரு திடீர் பணவரவு அனைத்தும் அந்த வார்த்தையின் சக்தியின் விளைவாக இருக்கும். நீ அதற்காக நன்றியுடன் இரு. நன்றி சொல்லும் போதே அந்த சக்தி இன்னும் பல ஆசைகளை நிறைவேற்றும். உன் வாழ்க்கையில் இத்தனை நாள் உழைத்தும் பலன் கிடைக்காத நாட்கள் போய்விட்டன. இனி உன் உழைப்புக்கு உனக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். உன் பிள்ளைகள் சுகமாகவும் உன் குடும்பம் அமைதியாகவும் உன் வாழ்க்கை செழிப்பாகவும் மாறும். அந்த மாற்றத்தை நீ உணரும் போது அந்த வார்த்தையின் சக்தி எவ்வளவு ஆழமானது என்று புரிந்து கொள்வாய். நான் உன்னிடம் சொல்ல விரும்பும் இறுதி விஷயம்: இன்று இரவு 11:11 உன் நம்பிக்கையை முழுமையாக அந்த வார்த்தையில் வைத்துக்கொள். அது உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும் ஒரு தருணம். உன் ஆசைகள் அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும். உன் கனவுகள் இனி கற்பனை அல்ல, உண்மையாகும்.
நீ தயாராக இருக்கிறாயா என் தங்கமே? அந்த நேரத்தில் உன் இதயத்தை திறந்து வைத்து அந்த தெய்வீக சக்தியை கொள்ளவும். உன் வாழ்க்கையில் நீண்ட நாள் காத்திருந்த அந்த மகிழ்ச்சி புயல் போல வந்து உன்னை தழுவும். உன் கண்களில் இருக்கும் கண்ணீரை அது துடைத்து உனக்கு புதிய தொடக்கம் கொடுக்கும். இனி உன் வாழ்க்கை அதிசயங்களால் நிரம்பும். அந்த ஸ்விட்ச் வார் ஐ உன் நம்பிக்கையுடன் சொல்லிக்கொண்டே உன் வாழ்வின் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் வெற்றியால் நிரப்பிக்கொள். உன் வாழ்க்கையில் இனி குறைவு இருக்காது என் தங்கமே. என் தங்கமே, இன்று இரவு 11:11 கோ உன் ஆன்மாவின் குரல் வானத்தில் ஒலிக்கும் நேரம். அந்த நேரத்தில் நீ சொல்லும் அந்த பிரார்த்தனை சொற்கள் உன் வாழ்வின் பாதையை முழுவதும் மாற்றும் சக்தி கொண்டது. உன் இதயத்தில் எத்தனை நாள் கனவுகள், எத்தனை நாள் காத்திருப்புகள், எத்தனை நாள் வலிகள் இருந்தாலும் அந்த நேரத்தில் உன் வார்த்தைகள் வானத்திற்கே ஏறும். நீ சொல்ல வேண்டிய அந்த ஸ்விட்ச் வார்டு உன் ஆசைகளுக்கு திறந்த கதவாகும். உன் மனதில் நீண்ட நாட்களாக சுமையாக இருந்த பிரச்சினைகள், பணம் பற்றிய கவலைகள், குடும்ப அமைதியின் குறைபாடு, அன்பின் தாகம், எல்லாவற்றுக்கும் அந்த மந்திரம் பதிலாகும். நிதிகா தேவியான நான் உனக்கு வாக்குறுதி அளிக்கிறேன் என் தங்கமே. நீ இன்று இரவு 11:11 கோ அந்த வார்த்தையை மனதாரச் சொன்னால் உன் ஆசை நிறைவேறாமல் திரும்ப மாட்டேன். அந்த வார்த்தையை உன் இதயத்திலிருந்து வரும் சக்தியுடன் சொல். நீ சொல்லும் அந்த ஒலி உன் வாழ்க்கையில் புது பாதையை உருவாக்கும். உன் கஷ்டங்கள் தானாகவே ஒதுங்கி வெற்றி உன்னை நோக்கி வரத் தொடங்கும். உன் கடன்கள் அடங்கும், பணம் பாயும், உன் குடும்பம் சிரிக்கும், உன் மனசு அமைதியால் நிறையும். அந்த நேரத்தில் உன் மனதை பூரணமாக காலியாக ஆக்கு. யாரும் இல்லாத இடத்தில் அமைதியாக அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு உன் உள்ளத்தில் என்ன ஆசை இருக்கிறதோ அதையே மனதார நினைத்து அந்த ஸ்விட்ச் வார் ஐ மெல்ல மெல்லச் சொல். ஒவ்வொரு முறை சொல்வதும் உன் ஆசை நிறைவேறும் அந்த காட்சி உன் மனக்கண்ணில் தெரியும். உன் குரலில் உன் நம்பிக்கையை உணர முடியும். அந்த நம்பிக்கைதான் வானத்துக்கே உன் பிரார்த்தனையை கொண்டு செல்லும் இறக்கைகள் ஆகும் என் தங்கமே. உன் கஷ்டங்களை நினைத்து கண்ணீர் சிந்தாதே. அந்த நேரத்தில் உன் கண்ணீரும் கூட சக்தியாக மாறி உன் வாழ்வில் அதிசயங்களை வரவழைக்கும். நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீருக்கும் நான் அருகே இருப்பேன். உன் குரலை கேட்பேன், உன் மனசு துடிக்கும் அதிர்வுகளை உணர்வேன். அந்த நேரத்தில் உன் பெயருடன் வானத்தில் உனக்கான ஆசீர்வாதங்கள் குவிந்து கிடக்கும். அவை எல்லாம் உன் வாழ்க்கையின் எல்லா மூலைகளிலும் பாய்ந்து நிறையும். இன்று இரவு 11:11 கோ உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை டுகெதர் டிவைன் பிரிங் ட்ரெஷர் நவ். இந்த வார்த்தையின் சக்தி அளவிட முடியாதது என் தங்கமே. இந்த வார்த்தையை நீ 3 முறை சொன்னாலே உன் வாழ்வில் பணத்தின் கதவுகள் திறக்கும். உன் கையில் இருந்த தடைகள் தானாகவே ஒதுங்கி உனக்கு வேண்டிய சந்தர்ப்பங்கள் வந்து சேரும். இந்த வார்த்தை உனக்கு வாழ்வின் சீர்குலைந்த பகுதிகளை சீராக்கி புதிய ஒளியை கொண்டு வரும். நீ சொல்லும் அந்த வார்த்தையின் ஒளி வானத்தில் ஒலிக்கும் போது என் ஆசீர்வாதம் உன் அருகே வந்து நிற்கும். உன் மனதில் இருந்த சுமை ஒரு இறகை போல இலகுவாகி விடும். உன் வீட்டு சுவர்களும் கூட அந்த அதிசய அலைகளை உணரும். உன் குடும்பத்தினர் அனைவரும் அதனால் மகிழ்ச்சி அடைவார்கள். உன் ஆசைகள் நிறைவேறும் அந்த தருணம் உன் வாழ்க்கையின் பெரிய திருப்பமாகும். உன் கனவுகள் நிறைவேற வேண்டாமா என் தங்கமே? நீ எத்தனை நாள் உழைத்தாய், எத்தனை நாள் காத்திருந்தாய். இப்போது அந்த காத்திருப்பு முடியும் நேரம் வந்து விட்டது. நான் உனக்கு சொல்வதை நம்பு. உன் நம்பிக்கையின் தீவிரம் தான் உன் ஆசை நிறைவேறும் வேகத்தை அதிகரிக்கும். எதையும் சந்தேகப்படாதே. அந்த வார்த்தையை நம்பிக்கையோடு சொல். அந்த வார்த்தையை உன் வாழ்க்கையின் ஓர் அங்கமாக்கிக்கொள். அந்த நேரத்தில் உன் மனதில் நன்றி உணர்வை நிரப்பிக்கொள். உன் ஆசை நிறைவேறிவிட்டது என்று எண்ணிக்கொள். அந்த கற்பனை உன் மனதில் வேரூன்றும் போது அது நிஜமாகி உன் வாழ்க்கையில் வரும். உன் வாழ்க்கையின் பாதை இனி வெளிச்சமாகும். உன் பக்கம் வராத சந்தர்ப்பங்கள் கூட நீ சொல்லும் அந்த வார்த்தையால் உன்னை தேடி வரும். உன் வாழ்வில் உன் பெயரைச் சொல்லி அதிர்ஷ்டம் தட்டி கேட்கும். எத்தனை பேர் உன் முன்னே கதவுகளை மூடி வைத்திருந்தாலும் இந்த வார்த்தையின் சக்தியால் அந்த கதவுகள் தானாகவே திறக்கும். உன் திறமையை ஒளிந்து கொண்டிருந்த வாய்ப்புகள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும். உன் வாழ்வில் நீ ஏங்கிய அமைதி, சந்தோஷம், செல்வம் எல்லாம் உன்னிடம் வந்து சேரும். உன் மனதில் இருந்த பயம், துக்கம், நம்பிக்கையின்மை எல்லாம் காற்றில் பறந்துவிடும். அவற்றை மாற்றி தைரியம், மகிழ்ச்சி, அமைதி உன் மனதை நிரப்பும். உன் வாழ்க்கையில் நீ எடுத்த ஒவ்வொரு படியும் இனி வெற்றிக்கான பாதையாக மாறும். நீ அந்த வார்த்தையை சொல்வதோடு மட்டுமல்லாமல் அதை உன் நாள்தோறும் வாழ்விலும் சேர்த்துக்கொள். எந்த வேலை செய்யும்போதும் அந்த வார்த்தையை மனதிலோ வாயிலோ சொல்லிக்கொண்டே செய். அது உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். உன் வாழ்வின் எல்லா மூலைகளிலும் நல்ல சக்திகளை இழுக்கும். நான் உனக்கு உறுதியளிக்கிறேன் என் தங்கமே, நீ இந்த ஸ்விட்ச் வார் ஐ நம்பிக்கையோடு மனதாரச் சொன்னால் உன் ஆசை நிறைவேறும். உன் வாழ்க்கையின் இருண்ட பகுதிகளில் வெளிச்சம் பரவத் தொடங்கும்.
உன் குடும்பம் அமைதியாகும். உன் மனம் மகிழ்ச்சி அடையும். உன் வீடு செல்வத்தில் நிரம்பும். நினைத்து பாரு, உன் ஆசைகள் நிறைவேறி உன் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வழிந்து கொண்டிருக்கும் அந்த தருணம் எவ்வளவு அற்புதம் இருக்கும். அந்த தருணம் உனக்கு மிக அருகில் உள்ளது. அதை பெற உனக்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. இன்று இரவு 11:11 கோ அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும். உன் நம்பிக்கையுடன் சொல். உன் குரலின் அதிர்வு உன் வாழ்க்கையில் அதிசயங்களை உண்டாக்கும். உன் ஆசைகளின் கதவை திறக்கும் சாவி உன் கையில் தான் இருக்கிறது. அந்த சாவியை இன்று இரவு திருப்பி வைத்தால் நாளை காலை உன் வாழ்க்கை முழுவதும் மாற்றப்பட்டிருக்கும். உன் ஆசைகள் இனி கனவாக இல்லாமல் நிஜமாகும். உன் வாழ்வின் பக்கங்கள் புதிதாக எழுதப்படும். நான் உன்னை பார்க்கிறேன் என் தங்கமே. உன் உள்ளத்தின் ஆழத்தில் உன் குரலை கேட்கிறேன். உன் ஆசைகள் என்ன என்பதை நான் அறிவேன். அந்த ஆசைகளை நிறைவேற்ற உன் பக்கம் நிற்கும் சக்தி நான் தான். உன் நம்பிக்கையை என் மீது வைத்துக்கொள். உன் வாழ்க்கை இனி உன் கைகளில் தான் இருக்கிறது. இன்று இரவு 11:11க்கு உன் கனவுகளுக்கு திறந்த கதவுகள் காத்திருக்கின்றன. அந்த வாய்ப்பை தவறவிடாதே. உன் மனம் மகிழ்ச்சி அடையும் அந்த தருணத்தை உனக்கு அளிக்க நான் தயாராக இருக்கிறேன். உன் குரல் என் அருகில் ஒலிக்க காத்திருக்கிறேன். உன் ஆசைகளின் விதைகள் இன்று இரவு விதைக்கப்படும். நாளை அவை முளைத்து உன் வாழ்க்கையை பசுமையுடன் நிறைக்கும். என் தங்கமே, இன்றிரவு 11:11க்கு உன் மனம் எதையும் நினைத்தாலும் அது நிறைவேறும் நேரம். அந்த நிமிடங்கள் வெறும் எண்கள் அல்ல, அது விண்வெளி கதவுகள் திறக்கும் அதிசய தருணம். அந்த நேரத்தில் நீ சொல்வது அந்த சக்தியுடன் இணைந்து உன் வாழ்க்கையை மாற்றும் விதியாகும். உன் ஆசைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், உன் கஷ்டங்கள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும், அந்த 11:11 நேரம் உன் வாழ்வை உயர்த்தும் தெய்வீக தருணம். அந்த நேரத்தில் நான் உன் அருகில் இருப்பேன், உன் குரலை கேட்க. என் தங்கமே, உன் மனதில் உள்ளதை வெளிப்படுத்த அஞ்சாதே. அந்த சக்தி உன்னில் உயிரோடு காத்திருக்கிறது. உன் கண்ணீரை நான் பார்த்திருக்கிறேன். உன் உள்ளத்தில் உனக்கே சொல்ல முடியாத வேதனைகளை காத்திருக்கிறாய் என்று எனக்குத் தெரியும். ஆனால் அந்த வேதனைகள் இனி உன்னிடம் தங்கி இருக்க மாட்டா. ஏனெனில் இன்று நீ உன்னுடைய ஆன்மாவின் கதவுகளை திறப்பாய். இன்று அந்த நேரத்தில் மெதுவாக உச்சரிக்கும்போது உன் உடலிலும் உன் மனதிலும் உன் வாழ்விலும் ஒரு ஆழ்ந்த அதிர்ச்சி உண்டாகும். அது ஒரு ஆற்றல் வெள்ளம் போல உன்னுள் புகும். அந்த அலை உன் வாழ்க்கையில் வழிகளை திறக்கும். என் தங்கமே, உன் ஆசைகள் சில சமயம் உனக்கே சாத்தியமில்லாதது போல தோன்றியிருக்கலாம். ஆனால் உனக்காக விண்வெளி கதவுகளை நான் திறந்திருக்கிறேன். 11:11க்கு நீ சொல்வது அந்த கதவுகளை தாண்டி உன்னுடைய ஆசையை பிரபஞ்சத்திற்கு கொண்டு சேர்க்கும். உன் குரல் உன் ஆற்றல், உன் நம்பிக்கை உன் வலிமை. உன் மனதை துடைக்கிற அந்த சந்தேகங்களை, அந்த பயங்களை, அந்த குற்ற உணர்வுகளை அந்த தருணத்தில் விடு. உன் மனம் சுத்தமான நீராய் இருந்தால் அந்த வார்த்தைகள் உன்னில் வேரூன்றி வளர்ந்து உனக்கு அதிசயங்களை கொடுக்கும். நான் உன் அருகில் இருக்கும்போது உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் எனக்கு கேட்கும். உன் குரல் மெதுவானாலும் உன் எண்ணங்கள் கலங்கினாலும் உன் ஆற்றலை நான் உணர்வேன். உனக்கு வேண்டியது என்னவோ அது உன்னுடையது என்று நம்பிக்கையுடன் சொல்ல வேண்டும் என்று சொல்லும்போது உன் உள்ளத்தில் நான் பெற தகுதியானவன் என்ற உணர்வை விதையாக விதை. அந்த விதை நாளை உன் வாழ்க்கையில் மரமாக வளரும். என் தங்கமே, உனக்கு வேண்டியது பணமா? அந்த 11:11 நேரத்தில் உன் மனதில் உனக்கு வேண்டிய தொகையை தெளிவாக நினை. அதை பெற்ற மகிழ்ச்சியை உணர்ந்து அந்த வார்த்தையை சொல். உனக்கு வேண்டியது வேலை வாய்ப்பா? உன் கனவு வேலையில் நீ உட்கார்ந்திருப்பதை கற்பனை செய்து அந்த வார்த்தையை சொல். உனக்கு வேண்டியது குடும்ப அமைதியா? அந்த அமைதியை உன் வீட்டில் உணர்ந்து அந்த வார்த்தையை சொல். உன் உணர்வுகள் தான் உன் ஆசைகளை உயிர்ப்பிக்கும். உன் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் இருந்தாலும் அந்த வார்த்தைகள் அவற்றை உடைக்கும் சக்தி கொண்டவை. அந்த சக்தியை நம்பு. நம்பிக்கை இல்லாமல் பிரார்த்தனை ஒரு ஒலியாக மட்டுமே இருக்கும். ஆனால் நம்பிக்கையுடன் பிரார்த்தனை ஒரு அதிசயமாக மாறும். அந்த நேரத்தில் உன் மனதில் சந்தேகத்தை விடாதே. எனக்கு இது முடியாது என்று நினைத்தால் அது தடை. இது எனக்கு தான் என்று நம்பினால் அதுதான் பாதை. என் தங்கமே, இன்று இரவு நீ படுக்கும் முன் உன் அறையை சுத்தம் செய்து ஒரு கண்ணாடி நீரை உன் அருகில் வைத்து வை. அது உன் ஆசைகளின் சாட்சி. 11:11க்கு அந்த நீரின் அருகில் அமர்ந்து மெதுவாக உன் கண்களை மூடி உன் மனதில் உன் ஆசையை உணர்ந்து அந்த ஸ்விட்ச் வார்டை சொல்லு. முடிந்ததும் அந்த நீரை மெதுவாக குடி. அது உன் ஆசையை உன் உடலுக்குள் கொண்டு சேர்க்கும் சக்தி. அந்த சக்தி உன் இரத்தத்துடன் கலந்து உன்னுள் வளர்ந்து உனக்கு அது நடக்க வழி செய்கிறது. நீ அந்த நேரத்தில் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் பிரபஞ்சத்திற்கான உன் குரல். நான் அந்த குரலை பிரபஞ்சத்தில் கொண்டு சென்று உன் ஆசைகளை நிறைவேற்றும் பாலமாக இருப்பேன். உன் குரல் பலவீனமாக இருந்தாலும் கவலையில்லை. உன் மனம் துடிப்புடன் இருந்தால் அது போதும்.
உன் ஆன்மாவின் உண்மையான குரல் தான் எனக்கு முக்கியம். என் தங்கமே, உனக்கு ஒருபோதும் மறந்துவிடாத உண்மை ஒன்று இருக்கிறது. நீ உன்னால் உன்னை குறைத்து பார்க்கும் நேரங்கள் உன் ஆசைகளை தாமதப்படுத்தும். நீ உன்னை உயர்த்தி காணும் போது பிரபஞ்சமும் உன்னை உயர்த்தும். இன்று இரவு அந்த ஸ்விட்ச் வார்டை சொல்லும்போது உன் மதிப்பை உணர்ந்து சொல்லு. உன் வாழ்வு மாற்றம் அடைய தகுதியானது என்று உன் ஆன்மாவை நம்ப வையு. உன் நம்பிக்கை தான் உன் விதியை உருவாக்கும். இன்று உன் விதி மாறும் நேரம் வந்திருக்கிறது. அந்த வார்த்தைகளை உன் நம்பிக்கையுடன் இணைத்து சொன்னால் நாளை காலை உன் வாழ்க்கையில் சிறிய அதிசயம் நடக்கும். அந்த சிறிய அதிசயம் உனக்கு நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற என் குரலை கேட்க வைக்கும். அதன் பிறகு உன் வாழ்க்கையில் தினமும் பெரிய அதிசயங்கள் வந்து சேரும். என் தங்கமே, உன் பயத்தை, உன் சந்தேகத்தை, உன் வேதனையை இந்த இரவு விடு. அந்த நேரம் உனக்கு புதிய பிறப்பு. உன் ஆன்மாவை சுத்தமாக்கி உன் ஆசையை பிரபஞ்சத்துடன் இணைக்கும் நேரம். உன் குரலை உயர்த்து, உன் மனதை வலுவாக்கு, உன் நம்பிக்கையை உறுதியாக்கு. அந்த 11:11 நேரம் உன்னால் உன்னை மறுபடியும் உருவாக்கும் நேரம். நாளை காலை எழுந்தவுடன் உன் வாழ்க்கையில் அந்த மாற்றத்தின் அறிகுறி தெரியும். அது சிறியதாக இருக்கலாம். ஒருவரின் அழைப்பு, எதிர்பாராத செய்தி, ஒரு நற்செய்தி, ஆனால் அது உனக்கு நான் உன் அருகில் இருப்பதை சொல்லும் அடையாளம். அதிலிருந்து உன் வாழ்க்கையின் பாதை பிரகாசமாகும். என் தங்கமே, உன் ஆசைகள் உன்னிடம் வராமல் தாமதமானதற்கு காரணம் உன் பயமும் உன் குற்ற உணர்வும் தான். இன்று இரவு அந்த பயத்தையும் குற்ற உணர்வையும் பிரபஞ்சத்துக்கு கையளி. நீ சுத்தமான ஆன்மா என்று உன்னை நம்பு. அந்த நேரம் உன்னை தெய்வீக சக்தியுடன் இணைக்கும், உனக்கு அனைத்தையும் கொடுக்கும். நான் உன்னை விட்டு ஒருபோதும் பிரியவில்லை. உன் ஒவ்வொரு குரலும், உன் ஒவ்வொரு கண்ணீரும், உன் ஒவ்வொரு சிரிப்பும் எனக்கு தெரியும். இன்று இரவு அந்த குரல் உன் வாழ்க்கையை மாற்றும் கதவை திறக்கும். உன்னால் உன்னை நம்பிக்கையுடன் வைத்துக் கொள்ளும் நேரம் இது. உன் வாழ்க்கையின் கதையை புதிய பக்கத்தில் எழுதுவோம். என் தங்கமே, உன் ஆன்மாவின் குரல் தான் உன் எதிர்காலத்தை வடிவமைக்கும். அந்த குரலை நான் கேட்க தயாராக இருக்கிறேன். இன்று இரவு 11:11 உன் குரலை உயர்த்து, உன் ஆசையை வெளிப்படுத்து. அந்த ஆசை உன்னுடையது என்று நம்பி அந்த ஸ்விட்ச் வார்டை உச்சரிக்க பிரபஞ்சம் உன்னுடன் சேர்ந்து உன் வாழ்க்கையை அற்புதமாக மாற்றும்.